வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ராக ஹைலைட்ஸ் தான் தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக மறைக்கப்பட்டிருந்த மைஸ்ட்ரி முகமூடி யாருன்றது இன்னைக்கு ராவில் தெரிஞ்சிருச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், யாருன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு ஓப்பனிங் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்சினாவை தோக்கடித்த நம்ம குண்டர் தான் வராரு. ஸோ ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூம் பண்ணுறாங்க, ரொம்ப வெறுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்ட நம்ம குண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு, ஆனால் பேசக்கூட விடலை. ஆடியன்ஸு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கூட்டுறாங்க. பட் ஒரு வழியாக அவர் பேசிட்டு ஒரே வார்த்தை தான் பேசினார். ஸோ அந்த சின்ன நாயை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக நம்ம ஜான்சனாவை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அப்படி போயுமே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு அவர் வழி இல்லை. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த சின்ன பையனை நான் தோக்கடிச்சிட்டேன், ஸோ அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஜான்சனாவை திரும்பவும் அசிங்கப்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஓடிஎஸ் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கே பகச்சிக்கிறாரு. அப்புறமே பார்த்தீங்கன்னா ட்ரூத்து கூட வர்றாரு. ஸோ நீ ஜான்சனாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஜென்ரல் மேனேஜர் வந்து நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியன்னு, ஸோ நீ கிளம்பலாம், இந்த ராவில் இருக்க வேணாம் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்ம ஏஜே ஸ்டைல் அவரும் பார்க்குறாரு. ஸோ நம்ம குண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாயாலே கெட்டு போனது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு வழியாக ரா விட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தாங்க, ஸோ நான் நியூ டேவோட திரும்ப மோதுவோம் அப்படின்றது. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ நியூ டே பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் எப்படியாவது வின் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பவும் டேக் டீம் உள்ளே வந்துருவாங்கன்னு பார்த்தா அங்கே ஜெய் ஊசோ தான் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த ஊசோஸ் பிரதர் அவங்க வந்து வின் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு ட்ராகன் லீ அஜய் ஸ்டைலோட மோதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் லோகன் பால் த விசன் டீம் அவங்க வராங்க. ஸோ ஒவ்வொருடைய ஆப்போனண்ட் யாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ லோகன் பால் நீ ரெய்மன் ஷூரியை பார்த்துக்கோ. ஸோ பான் பிரேக்கர் நீ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான். அடுத்ததாக ப்ரான்சன் ரீட் நீ வந்து எல்லை நைட்டை எப்படியோ காலி பண்ணிவிட்ட, திரும்ப வந்தானா நீ தான் பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து எப்படியாவது வேர்ல்டு டைட்டிலுக்கு மோதி ஆகணும் அப்படின்றத அங்கே ரெக்வஸ்ட்டாக நம்ம பால் ஹேமண்ட் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாமே பார்த்து கொண்டிருந்த நம்ம சிஎம் பங்க் இந்த வாரம் வர்றாரு. அப்புறமா மாமி, ரியா ரிப்ளி அண்டு யூஎஸ்கே அவங்க கூட்டணி வந்து வர்றாங்க. அங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து பச்சை மையை நம்ம ரியா ரிப்ளி மேலே ஊதிடுறாங்க. ஊதுனது மட்டும் இல்லாமல் அந்த குபிக்கி வாரியர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே ரியா ரிப்ளியை செமையாக தாக்கிறாங்க. ஸோ இங்கே ரியா ரிப்ளி பார்த்தீங்கன்னா செமையான ஒரு காயத்தோடு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்பா அகாடமி டீம் நம்ம மேக்ஸின் அண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான டீம் உமனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்கண்டனல் சாம்பியனுக்காக லாஸ்ட் வீக் ஆல்ரெடி பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மேட்ச் வந்து இங்கே தரமாக போய்கிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸின் அவங்களுடைய குருட்டாங்கல் லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனண்ட்டை வந்து டாப் அவுட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வெற்றியை பெற்று அவங்களுடைய இன்டர் கண்டனலை வந்து அவங்களே தக்க வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜிவ் ஈவன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அமெரிக்கானா அவங்களோட பார்த்தீங்கன்னா சண்டை செய்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக ஓடிஎஸ் வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் வந்து ஜான்சனை அவமானப்படுத்தினார் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் உன்னை நான் வந்து எப்படி வச்சு செய்யணும் பாரு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம மூமுடி மனிதர் இந்த இதில் வருவார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வரல. ஆக்சுவலாக நம்ம சிஎம் பங்க் வந்து செமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை தான் தாக்கி பேசியிருந்தார். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா முகமுடி மனிதனை கூட்டுவா, இல்லை வந்து செத்ரோலியனை கூட கூட்டுவா, இல்லைன்னா உன் விசன் டீம் எல்லாரையும் கூட்டுவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2011 என்ன பண்ணணும் அதே ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இப்போயும் இருக்கிறேன், உன்னை நான் அடித்து தூள் கிளப்பிடுவேன் அப்படின்றத அங்கே வெறித்தனமாக சொல்லியிருப்பார். பேக் ஸ்டேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்மன் ஷூரி அவரை கூட சந்தித்து பேசியிருப்பார். அவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ இப்போ உனக்கு பின்னாடி நான் வந்து பக்கவலமாக இருப்பேன், உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ வந்து போய் சண்டை செய்யி, அவன் மூமுடி மனிதன் வந்தால் இன்றைக்கி நான் வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்திருப்பாங்க. அங்கே ராக்வில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப இடையணும், எல்லாருமே டைட்டில் எடுக்கணும், ஸோ நான் இப்போ சாம்பியனுக்கு போகிறேன், நான் டைட்டிலோட திரும்ப வருவேன் அப்படின்றத அங்கே சொல்லிவிட்டு அங்கே கிளம்பியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஸ்டெபினி வாக்குவீருமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ இவங்களுடைய மேட்ச்சு சொல்லவே வேணாம். நம்ம ராக்வியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டெபினி வாக்குவீரை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த டயத்தில் நம்ம நிக்கி பில்லா வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்வீல் அண்ட் ஸ்டெபினி வாக்குவீர் 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட்டு, எனக்கு வந்து மரியாதை வேணும், ஸோ என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றத அங்கே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய கில் டன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்புறமா பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல் அண்ட் ட்ராகன் லீ அவங்களுடைய டேக் டீம் வந்திருக்கும். ஸோ ஜெய் ஊசோ வந்து வின் பண்ணிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுவாங்க. ஸோ யார் வந்தாலும் சரி அவங்களுக்கும் அதே தான். ஸோ எங்களுடைய டேக் டீம் வந்து தான் திரும்ப வின் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ரியா ரிப்ளி வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ்கா கிட்ட எப்படியாவது எனக்கு மேட்ச் வேணும்னு இருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுடைய மேட்ச் இருக்குது அப்படின்றத நம்ம ரெஃப்ரி வந்து அடித்து சொல்லியிருப்பார். அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக்கில் பெய்லி ரோக்ஸன் அவங்களுக்கு மேட்ச் இருக்குது. அப்புறம் அமெரிக்கான பிரதர் ஜீவ் ஓகன் அவருக்கு வந்து மேட்ச் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்மன் ஷெரியோ அண்ட் லோகன் பால் அவங்களுடைய மேட்ச் மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே லோகன் பால் வந்து செமையாக வச்சு செஞ்சார் நம்ம ரெய்மன் ஷெரியோவை. பாவம் ரெய்மன் ஷெரியோ செமையாக அட்டாக் வாங்கிட்டார். இதுக்கு பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கரு அப்புறம் முகமூடி மனிதன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்மன் ஷெரியோவை செமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணி அதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் அவருடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த வார ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமுடி யாருன்றது தெரிஞ்சு போச்சு. அஸ்டின் தியரி பார்த்தீங்கன்னா அங்கே மாஸ்க் ஓப்பன் பண்ணி நான் தான் அந்த முகமுடி மனிதன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டாரு. ஸோ அங்கே வந்து சிஎம் பங்கு வந்திருந்தார் நம்ம ரெய்மன் ஷெரியோவை காப்பாற்ற. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் டைட்டிலை கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய சீனை போட்டார். ஸோ இந்த வாரம் ரா எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி நண்பர்களே.